ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளவர். நான் தான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சத்துணவுத்துறை ஊழியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இனி மாதம் ஒரு 1000 அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கிறத தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணையில் பார்த்திங்க அப்படின்னா சத்துணவுத்துறை அமைப்பாளர்களுக்கு பொறுப்புப்படி மாதம் 1000 உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சத்துணவு அமைப்பாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புப்படியை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கூடுதல் பொறுப்புப்படியை 600 1000 தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு ஒரு நாளுக்கு 20 மாதத்திற்கு 600 வழங்கப்பட்டு வரும் கூடுதல் பொறுப்புப்படியை ஒரு நாளுக்கு 33 1000 உயர்த்தி தற்போது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சத்துணவு அமைப்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்களை கூடுதலாக கவனித்து வந்தாலும் ஒரு மையத்திற்கு உண்டான கூடுதல் பொறுப்புப்படி மட்டுமே வழங்கப்படும். ஒரு வாரத்திற்கு மேல் கூடுதல் பணிபுரிந்தால் மட்டும் கூடுதல் பொறுப்புப்படி வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற நாளிலிருந்து முடியும் நாள் வரை உள்ள காலத்திற்கு தற்செயல் விடுப்பு நாட்களை தவிர ஏனைய கூடுதல் பொறுப்பேற்ற நாட்கள் விடுமுறை நாள், அதாவது சனி ஞாயிறு உட்பட பொறுப்புப்படி வழங்கப்படும். ஒரு வாரத்திற்கு மேல் பணிபுரிந்திருந்தால், அதாவது ஒரு மாதம் முழுவதும் பணிபுரியாமல் ஒரு வாரத்திற்கு மேல், அதாவது பணியாற்ற நாட்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 33 வீதம் கணக்கிட்டு வழங்கப்படும். ஒரு மாதம் முழுவதுமாக கூடுதல் பணிபுரிந்திருந்தால் கூடுதல் பொறுப்புப்படியாக 1000 வழங்கப்படும். அதாவது ஒரு மாதம் முழுவதும் அவங்க கூடுதலாக பணிபுரிஞ்சிருந்தாங்கன்னா கூடுதலாக 1000 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தப்படும் கூடுதல் பொறுப்புப்படி இவ்வாணை வெளியிடும் நாள் முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது இந்த அரசாணை இன்றைக்கி பிறப்பிச்சிருக்காங்க. இன்னையிலிருந்தே பார்த்திங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கூடுதல் பொறுப்புப்படியினை 1000 உயர்த்தி வழங்குவதால் ஆண்டிற்கு தோராயமாக அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் 6,68,11,200 என தற்போது ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர்களுக்கு பொறுப்புப்படி 1000 மாதத்திற்கு உயர்த்தியிருக்காங்க. ஸோ இந்த பொறுப்புப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துணவு மையங்களை கூடுதலாக கவனிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு மையத்திற்கு உண்டான கூடுதல் பொறுப்புப்படியை மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ ஒரு வாரத்திற்கு மேல் கூடுதல் பணிபுரிந்தால் மட்டுமே இந்த கூடுதல் பொறுப்புப்படி வழங்குறாங்க. இதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற நாளிலிருந்து முடியும் நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் எவ்வளோ நாள் இருக்கோ அத்தனை நாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தற்செயலாக விடுப்பு எடுக்கிறாங்கன்னா அந்த நாள் மட்டும் கழிச்சிட்டு ஏனைய விடுமுறை நாட்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பொறுப்புப்படி வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு வாரத்திற்கு மேல் பணிபுரிந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 33 கணக்கிட்டு கொடுக்குறாங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புப்படியாக, அதாவது அந்த மாதம் முழுவதுமே அவங்க கூடுதல் பணிபுரிந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சத்துணவு அமைப்பாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.